பாறையில் மோதும் மேகங்கள் நீர்த்துளியாக சிதறி சூனியத்துக்குள் பயணிக்கும். மாலை குடில் ஒன்றில் சீடர்கள் மூவர் குருவிடம் கேட்டனர், கடவுளுக்கு அருகில் செல்வது எப்படி? உள்ளிழுத்த காற்றை லாயமாக வெளியனுப்பி சீடர்களின் கேள்விக்கு குரு பதில் சொன்னார். உங்கள் மனதின் எண்ணங்களை ஒரு சில நொடிகள் உற்று பார்த்து தோன்றியவற்றை எழுதி கொண்டு வாருங்கள். நொடிகள் கடந்தன. முதல் சீடன் எழுதினான், பலா மரத்திலிருந்து உதிரும் இலைகள், வருத்தம் எதுவும் இல்லை. இரண்டாம் சீடன் எழுதினான், கதவு திறந்த பின் அறையின் இருட்டிடும் வெளிச்சம் பேசும் ஓசை. மூன்றாம் சீடன் எழுதினான், குளிர், தேநீர், எதிர்வீட்டு பெண், எப்போதோ குடித்த மது, தற்கொலை, மலைப்பாதை நாய், குருவுக்கு ஒற்றைக்கண், கூர்த்திட்டாத பென்சில். மூன்றையும் படித்த குரு புன்னகையுடன் சொன்னார், முதல் 2 சீடர்களுடையது ஒழுங்குபடுத்தப்பட்டதாய் காட்டிக்கொள்ளும் மனம், நான் என்னும் அடையாளம் அதில் இன்னும் அடியவில்லை. மூன்றாம் சீடனின் மனமோ கடவுளின் பாதைக்கு ஏற்றது. மனம் என்பது பைத்திய எண்ணங்களின் தொகுப்பு. காற்றில் மிதக்கும் தூசிகளுக்கு திசை என்பது இல்லை.